இந்த உலகில் ஏன் இவ்வளோ நோய்கள், இவ்வளோ குற்றங்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இப்போ இந்த சமைக்கின்ற வேலைக்காக பெண்களை அடிமைப்படுத்தினாங்களே, நீ வெளியில் வேலைக்கு போக வேண்டாம், வீட்டிலேயே சமை அப்படின்னு சொன்னாங்கள்ல, அவங்க அப்படி சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு தான் இந்த உலகத்தில் ஏன் இவ்வளோ நோயின்னா, அதுக்காக பெண்களை சமைப்பதற்காக அடிமைப்படுத்தி, அப்படி அடிமைப்படுத்த பெண்கள் சமைத்த சமையலை சாப்பிட்டு தான் இந்த உலகத்தில் இவ்வளோ நோய் பரவியதற்கு காரணம். அதனால் ஏன்னா ஒரு ஒரு நல்ல உணவு சாப்பிட்றவங்க அப்படின்னா யார்? நல்ல உணவை சமைப்பவர்கள், நல்ல உணவை சாப்பிட்றவங்க யாராக இருப்பாங்கன்னா அறிவார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. இப்போ பெண்கள் அவங்கள அடிமைப்படுத்துகிறாங்க. நீ வெளியில் வேலைக்கு போகண்டாம், வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு அடிமைப்படுத்துகிறாங்க. பெண்கள் என்ன பண்ணுறாங்க? தங்களோட சுதந்திரத்தை தியாகம் பண்ணிடுறாங்க. சில சலுகைகளுக்கு ஆசைப்பட்டு தங்களோட சுதந்திரத்தை தியாகம் பண்ணிடுறாங்க. சில பெண்கள் சுதந்திரமாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்கள் அவங்கள அடிமைப்படுத்தி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க தங்களுடைய உணர்வுகளை மனசில் அப்படி அடிமைகளாகவே இருந்துருவாங்க. அடிமைகளாக வீட்டில் சமைக்கின்றவர். அதனால் அவங்க அறிவார்ந்தவர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட அறிவார்ந்தவர்களாக அல்லாத அந்த அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் அவங்க சமைக்கிற உணவு மட்டும் எப்படி அறிவார்ந்த உணவாக இருக்கும்? அதுவும் அடிமைகள் சமைத்த உணவு அடிமைத்தனத்தை தான் ஏற்படுத்தும். நல்ல உணவாக இருக்க வாய்ப்பில்லை. அதனால் சமைக்கிறவங்க எப்படின்னு பார்க்கணும். நல்லா நல்லா சமைக்கிறவங்கன்னா யாருன்னா, நல்ல உணவுகளை யார் சமைப்பான்னா, அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை வீட்டில் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். அதுதான் நல்ல உணவு. அப்போது ஆண்கள் வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஆண்கள் சமைச்சா அது நல்ல உணவாக இருக்குமா? ஏன்னா பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு ஆண்களும் ஒரு காரணம் தானே. அதனால் இது ஒரு கூட்டு சேர்ந்து செய்யப்படுகிற ஒரு வேலையாக இருக்குது. பெண்கள் மட்டுமே இதற்கு பொறுப்பு கிடையாது, ஆண்களும் பொறுப்பு. ஏன்னா பெண்கள் வீட்டிலே இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆண்கள் அனுமதிக்கக்கூடாது. ஒன்று வீட்டிலே இருக்கிறதுக்காக ஆண்கள் அந்த வேலையை செய்கிறான். நீ வெளியே வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறவனாவும் ஆண்கள் இருக்கிறான். அதே நேரத்தில் இப்போ நீ பெண்கள் வேலைக்கு போக மாட்டேன் நான் வெளியில் அப்படின்னு சொல்லும்போது இவன் அதை நீ இல்லை கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லாமலும் இருக்கிறான். ஆக அந்த மாதிரி இந்த அடிமைத்தனத்திற்கு ஆண் பெண் இருவருமே சமமாக பொறுப்பேற்கிறார்கள். அப்படிங்கும்போது இங்கே உள்ள நோய்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பெண்களும் ஆண்களும் தான் காரணமாக இருக்கிறாங்க. இந்த குறிப்பாக இதில் இந்த பெண்கள் தான் பொறுப்பேற்கணும் குறிப்பாக. ஏன்னா இவங்க சமைச்ச சமையலை சாப்பிட்டு தான் எல்லாத்துக்கும் நோய், உடல் பருமன், வேலேருந்து விடுபடவும் முடியல. அந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் பெண்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும், அல்லது ஆண்கள் தான் பொறுப்பேற்கணும். ஏன்னாக்கா ஆண்களின் தலைமையின் கீழ் தானே இந்த இயந்திர அறிவியல் உலகமே இயங்குது. அப்படின்னா இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் ஆண்கள் தான் பொறுப்பு. ஒரு நிறுவனம் நடக்குது, அந்த நிறுவனத்தில் உள்ள தவறு எல்லாத்துக்கும் அந்த நிறுவனத்தின் தலைவர் தானே பொறுப்பு. அப்படி இருக்கும்போது குடும்பத்தின் தலைவர் ஆண், அது மாதிரி இந்த நாட்டின் தலைவர், ஆட்சி பொறுப்பு எல்லாமே ஆண் தான் இதுக்கு தலைமை ஏற்பதற்கான தகுதியுடையவனாக இருக்கிறான். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கைக்கு தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய தகுதி ஆணுக்கு தான் இருக்குது. அதனால் அங்கே ஆண்களின் சர்வாதிகாரம் அதிகமாக இருக்குது, ஆணாதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்படின்னா இப்படி ஒரு தவறு நடக்குது, பெண்கள்லாம் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்து ஒரு அடிமைகளாக இருந்து அவர்கள் சமைத்து போட்ட அந்த சமையல் உணவு அதை சாப்பிட்டு தான் இந்த நோய்கள் இந்த அளவுக்கு பரவியது. நல்ல பண்புகள் இல்லாமல் போனதுக்கு பெண்களுடைய அடிமைத்தனம் தான் காரணம். அடிமைகளாக இருக்கிற பெண்கள் தான் நல்ல பண்புகள் ஏற்படுவதற்கு தடையாக இருக்கிறாங்க. வீட்டில் மற்றவங்க வேலையை எதுவும் செய்ய விடாமல் அவங்களே செய்கிறதுனால வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல பண்புகள் ஏற்படாமல் போகுது. அப்புறம் வீட்டில் உள்ள பொருளாதாரம் குறைஞ்சி போகுது. அவங்க வேலைக்கு போகாதனால பாதியாக குறைஞ்சி போகுது. அதனால நல்ல உணவுகள் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் பெண்களுக்கு வீட்டிலே இருக்கிறதுனால வெளி உலக அனுபவங்கள் எதுவும் இல்லாமல் அவங்களால சரியாக ஆண்களை புரிஞ்சிக்க முடியல. அதனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் சண்டைகள் வருது, வீட்டில் அமைதி இல்லாமல் போகுது. ஆக இப்படிப்பட்ட இதுக்கெல்லாம் பெண்கள் தான் காரணம்னு நம்ம சொன்னாலும் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறைக்கு ஆண்கள் தான் தலைமையேற்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், அவர்கள் தான் திறமையானவர்களாகவும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிறார்கள். அதனால் ஒரு குடும்பத்தின் தலைவராகவும் ஆண் தான் இருக்கிறான். அப்படிங்கும்போது பெண்கள் அடிமைகளாக இருப்பதற்கு ஆண்கள் தான் காரணம். ஆதலால் இங்கே நோய்கள், பெண்கள் அடிமைகளாக இருப்பதால் இங்கே நோய்கள் அதிகமாகிறது, நல்ல பண்புகள் குறைந்து போகிறது. அதற்கு எல்லாத்துக்கும் ஆண்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும்.